ஹாப்பி டியூஸ்டே. ஸோ காலைல ஏந்திச்சிருக்கும்போதே இந்த மாவு அப்படியே ஃபுல்லாக பொங்கி ஊந்துச்சு. ஏன்னா நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கவே இல்லை. எங்கள் பாட்டி வெளியே நல்லா புளிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் ஆயா. நானும் எடுத்து வெளியே வச்சேன். வைக்கும்போது தட்டில் வந்து கீழே தண்ணிலாம் ஊற்றி வச்சேன். பட் அப்பயும் பொங்கி அப்படியே கீழே ஃபுல்லாக காலையிலே என்ன வேலை வச்சிச்சு இந்த மாவு எண்ணெய். ஸோ அப்புறம் திரும்பி எப்படி இருந்தாலும் இட்லி ஊற்ற தான் போகிறேன். அதை எடுத்து வேறு ஒரு கிணத்துல பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கலக்கி வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ நைட்டுக்கு ஏதாவது இட்லி தோசை ஊற்றிக்கலாம். காலையில் வந்து டிஃபனுக்கு வந்துட்டு இட்லியும் அண்ட் குருமா வச்சுட்டேன். ஸோ காய் போட்ட குருமா இருக்குல்ல, ஒயிட் குருமா, அது நான் வச்சுட்டேன் காலையிலே. ஸோ ஒயிட் குருமாவும் அது வச்சுட்டேன். ஒயிட் குருமா நான் வைக்கல, எங்கள் அம்மா கொடுத்து அனுப்பிச்சாங்க, நான் வைக்கல. ஸோ அவங்க கொடுத்து அனுப்பிச்சாங்க, அதனால அதோட முடிச்சிட்டேன். ஏன்னா வந்துட்டு ஸோ அது முடிச்சிட்டோடனே அடுத்தது வந்து வெளியே வந்து இந்த வராண்டா இருக்குது. ஸோ ஆனால் அது பெருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நான் நாளைக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஃபுல்லாக வந்துட்டு பூஜை ரூம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்றதுனால ஸோ பெருக்கி விட்டுட்டேன்னா நாளைக்கு வந்துட்டு வியாழக்கிழமை வந்து ஆடி மாதம் எப்படி இருந்தாலும் நாளைக்கு எப்படி இருந்தாலும் வந்துட்டு நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். பூஜை ரூமில் இருந்துட்டு வாசப்படிலாம். ஸோ அதனால் பெருக்கிடலாம். நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணி முடிச்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படின்னால நாளைக்கு ஃபுல்லாக கழுவி தள்ளுற வேலை இருக்குது நாளைக்கு ஃபுல்லாக. ஏன்னா வியாழக்கிழமை வந்து ஆடி பிறக்குது. ஸோ வெள்ளி வந்துட்டு ஆடி வெள்ளி வெள்ளியும் எல்லாம் சேர்ந்தனால நாளைக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. அதனால் இன்றைக்கி பெருக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு பெருக்கிட்டுனா கொஞ்சம் நம்மளுக்கு வேலை டைம் ஃப்ரீயாக இருக்கும். அப்படின்னால அதை பெருக்கி முடிச்சுட்டு பால்கெல்லாம் பெருக்கிட்டு வெளியே அந்த வாசப்படிலாம் படிக்கட்டெலாம் பெருக்கி முடிச்சிடலான்ட்டு அதையும் பார்த்துட்ருந்தேன். தம்பிக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் டெஸ்ட்டில் இன்றைக்கி செகண்ட் பேப்பரில் இன்றைக்கி தமிழ் நேற்று இங்கிலீஷ் நினைக்கிறேன், சம்திங் இங்கிலீஷ் எக்ஸாம் நேற்று வச்சாங்க. இன்றைக்கி வந்து தமிழ் எக்ஸாம் இன்றைக்கி. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ அது முடிச்சுட்டு நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்துட்டு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அப்படி தான் வரும். இங்கே வந்துட்டு ஸ்கூல் மாற்றுறாங்க. இப்போ எல்லா ஸ்கூலுமே அப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் தமிழ் வைக்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் தமிழ் எக்ஸாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தமிழ் 1 தமிழ் 2 அப்படி தான் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கிலீஷ், அப்புறம் தமிழ், மேக்ஸு, அப்புறம் ஈவிஸு, ஜிகே அந்த மாதிரி வைக்கிறாங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. எல்கேஜிக்குமே இந்த மாதிரி ரொம்ப டஃப்பாலாம் நிறைய கொடுக்குறாங்க. பாவம் குழந்தைங்க என்ன பண்ண போகுதுன்னு தெரில. சொல்லுவேன் அப்படின்ட்டு குகனும் பிரணேஷ் சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன மார்க்ஸ் எடுக்கிறாங்கன்றது பார்ப்போம் கடைசியாக வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி இட்லி ஊற்றிட்டு குருமா வச்சுருந்தேன், அம்மா கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு வந்துட்டுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்துட்டுக்கப்புறமா ஸோ காஃபி போட்டுடலாம். தம்பி ஏஞ்சிட்டாங்க 2 பேருக்குமே. அவங்களுக்கு 2 பேருக்கு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்துட்டு ஸோ அப்புறம் வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டோம் நம்மள. ஸோ காலையில் அம்மா எனக்கு குருமா கொடுத்ததுனால நான் வந்துட்டு கொஞ்சம் வேலை எனக்கு ஃப்ரீயாக இருந்தது. இல்லைன்னா நான் வந்துட்டு திரும்பி நான் வந்துட்டு ஒரு 8:45 ஆயிருக்கும் இன்றைக்கி ஸ்கூலுக்கு அவனுங்க அனுப்பிச்சி விட்றதுக்காட்டி. எப்பயுமே 9, 10க்கு தான் ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இட்லி அண்ட் ஒயிட் குருமா வச்சு கொடுத்து சாப்பிட்டுட்டானுங்க. ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு ஆப்பிளும் ஸோ ஓரியோ பிஸ்கெட்டும் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நேற்று வந்துட்டு இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவும் அது வச்சதுனால நல்லா